இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாஜகவுக்குள்ள அந்த உட்கட்சி தேர்தல் என்பது நடக்க போகுது. அதை பத்தின டிஸ்கஷன் எதுவும் அந்த ஐயாவு மஹால் மீட்டிங்ல போச்சா சார்? தகவல்கள் என்ன சொல்லுது? இந்த ஐயாவு மஹால்லையும் சரி, கோயம்புத்தூர்லயும் சரி, எல்லா இடத்துலயும் சரி, அவர் ஒரு கணக்கு ஒன்று வச்சுட்டார். என்ன கணக்கு சார்? அங்க நிறைய அரசியல்வாதிகளை மீட் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் போத் ரெண்டு பக்கமும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டு லண்டனோட கட்சி தலைவர்களை பார்த்து எப்படி நீங்க தேர்தலை சந்திக்கிறீங்க, தமிழகத்துல நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு மாற்றம் கொண்டு வரணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் திங்கிங் கரெக்டா புடிச்சார். மிடில் கிளாஸ், அதான் யாரோ சொன்னாங்க, மிடில் கிளாஸ் மாதவன் அண்ணாமலை, மிடில் கிளாஸ் தாங்க மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தகுதி உள்ளது. அதை மட்டும் போக்கஸ் பண்ணு. மாடல் நம்ம அமெரிக்கன் மாடலையும் யூரோப்பியன் மாடலையும் அப்ரோச் பண்ணி மிடில் கிளாஸ் ப்ராப்ளம் கையில் எடுங்க. முதல்ல மிடில் கிளாஸ் போய் பாருங்க. ட்ரம்ப் பண்ணாரு, மிடில் கிளாஸ் ப்ராப்ளம் எடுத்தாரு. நான் எல்லாரையும் பணக்காரன் ஆக்குவேன், எல்லாரையும் நல்ல பாயிண்ட் பிடிச்சிங்க. அதே லைன்ல போலான்னு எல்லா இடத்துலயும் விஜய் ரொம்ப தாக்கி பேசலாம். விஜய் ஒரு டிராவிடியன் பார்ட்டியா தான் ஒரு அடையாளப்படுத்துறாங்க. டெல்லி என்ன சொல்லுதான், நீ விஜயோட கூட்டணி வைக்கிறீங்களா வெள்ளையாங்கிறத பத்தி அது முடிவே இல்லை. அதை பத்தி பேச வேணாம். கூட்டணி வராம இருந்தாலும் இருக்கலாம். கொள்கை எதிரின்ட்டாரே சார். கொள்கை வராது. ஆனா ஏடிஎம்கே பக்கம் விஜய் போகாம தடுக்க வேண்டியது உங்க வேலைன்ட்டாங்க. ஏன்னா ஏடிஎம்கேயோட கூட்டணி இல்லைன்றது ஆல்மோஸ்ட் முடிவான மாதிரி தான் எனக்கு தோன்றுது. ஏன்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணி இருக்க வாய்ப்பு இல்லை. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி. ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில அந்த கூட்டணி உருவாகலாங்கிற ஒரு ஆசை இருக்கு போல இருக்கே சார். பிஜேபியிலயும் சரி, அதிமுகவிலையும் சரி இருக்கு. இப்ப அதிமுகல இரண்டாம் கட்ட தலைவர்கள் வார்னிங்கே கொடுத்துட்டாங்களாம், ஜனவரிக்குள்ள நீங்க முடிவு பண்ணலாம், நான் கட்சியை உடச்சிடலாம். அண்ணாமலை லண்டன் போயிட்டாரு, வரமாட்டாரு, அது பண்ணுவாரு, இது பண்ண டெல்லிக்கு மாத்திருவாங்க, இதெல்லாம் பொய்யாக்கிட்டார். ஐ எம் ஹியர் டு ஸ்டே. நான் இருக்கேன் இங்க, என்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்கிறேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். குறிப்பாக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டாரு. சென்னை விமான நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, கோவையில் ஒரு 2 நாள் நிகழ்ச்சி, அதை முடிச்சுட்டு சென்னை வந்திருந்தாரு. ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணல, தொண்டர்கள்கிட்ட ஒரு பேசியிருந்தாரு. நீங்கள் களத்துக்கு போகணும், குறிப்பாக இந்த வெள்ளம் புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நீங்கள் களத்துக்கு போகணுங்கிற ஒரு அட்வைஸை தொண்டர்களுக்கு கொடுத்திருந்தாரு. ஒரு சின்னதாக ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருந்தாரு. இந்த தேர்தல் என்பது வாழ்வா சாவா தேர்தல் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் பேசினாரு. அன்றைய மதியமே ஐயாவு மஹாலில் தேசிய நிர்வாகிகள் உள்ளிட்ட தமிழகத்துடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதற்கு ப்ரெஸ் அலவுட் எல்லாம் கிடையாது. என்ன சார் அந்த மீட்டிங்ல நடந்துச்சு? குறிப்பாக எலெக்ஷன்ஸை பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? பாஜகவுக்குள்ள அந்த உட்கட்சி தேர்தல் என்பது நடக்க போகுது. அதை பத்தின டிஸ்கஷன் எதுவும் அந்த ஐயாவு மஹால் மீட்டிங்ல போச்சா சார்? உங்களுடைய தகவல்கள் என்ன சொல்லுது? அண்ணாமலை ஆக்ஸ்போர்ட்லேருந்து வந்த பிறகு ஒரு புதிய உத்வேகத்துடன், ஒரு புதிய ஒரு உற்சாகத்துடன் வந்திருக்காரு. இப்போ முந்தானது கோயம்புத்தூர் சந்திச்சு பேசினேன். அந்த வாய்ஸ் ஆஃப் கோவை ஃபங்க்ஷனில் ரொம்ப உற்சாகமாக நிறையா கற்றுட்டு அந்த டைமை ஆக்ஸ்போர்டில் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணல. சாப்பாடுறது தூங்குறத தவிர மீதி நாளில் லைப்ரரி, மியூசியம், அங்கிருந்து அந்தந்த ஊரில் இருக்க அனுபவஸ்தர்கள், அரசியல்வாதிகள், என்ஜிஓஸ், வெவ்வேறு விதமான என்ஜிஓக்கள், கிளைமேட் சேஞ்சு, நியூக்ளியர் நான் ப்ராலிபரேஷன். ஏன்னா அந்த பல்கலைக்கழகம் உலகத்தின் தாய்மொழி மாதிரி. இப்போ நம்ம ஊரில் என்ன ஒரு பிகாம் படிக்கிறவன் எம்காம் கிளாஸில், எம்ஏ கிளாஸில் உட்கார முடியாது. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறவன் பிகாம் கிளாஸ் உள்ள அலோடு கிடையாது. ஆக்ஸ்போர்ட் அப்படி இல்லை. அவர் எந்த கிளாஸ் வேணா எங்கே வேணா போய் உட்காரலாம், எந்த லெக்சர் வேணா கேட்கலாம். அதுக்கு ஆடிட்னு பேர். ஓகே. ஸோ இப்போ ஒரு நியூக்ளியர் நான் ப்ராலிபரேஷனை பற்றி ஒரு லெக்சர் கிளாஸ் எடுக்கிறார். இங்கே முன்னாடியே பர்மிஷன் கேட்டு அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பல்வேறு இவரோட துறை இல்லாமல் உலகத்தில் நடைபெறும் பல்வேறு விஷயங்களை மிக சிறப்பாக கற்றுக்கொண்டிருக்கார். அந்த டைம் அவர் சுத்தமாக வேஸ்ட் பண்ணல. நிறைய மக்களையும் பார்த்துருக்காரு. அந்த அனுபவங்களை வச்சுன்னு சில ரொம்ப ஒரு உத்வேகத்துடன் ஒரு பிளான் பண்ணி வந்திருக்காரு. என்ன நடக்கிறதுனா, இப்போ இந்த ஐயாவு மஹால்லையும் சரி, கோயம்புத்தூர்லையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, அவர் ஒரு கணக்கு ஒன்று வச்சுட்டார். என்ன கணக்கு சார்? அங்கே நிறைய அரசியல்வாதிகளை மீட் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் போத் ரெண்டு பக்கமும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டு லண்டனோட
பிரிட்டனோட கட்சி தலைவர்களை பார்த்து எப்படி நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க? ஏன்னா உலகத்திலேயே பழமையான ஜனநாயக நாடு இங்கிலாந்து தான். அது அங்கேருந்து தான் உலகத்தோட ஜனநாயகமே வந்தது. அந்த நேரத்தை யூஸ் பண்ணி எப்படி, ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவும் இங்கிலாந்து ஒரே மாதிரி ஆட்டிடியூடு. அமெரிக்கா வேற நாடு. அமெரிக்காவில் வந்து ஜனாதிபதி ஆட்சி, இந்தியாவில் ஜனாதிபதி ஆட்சி கிடையாது. பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்தியா பாராளுமன்றம் நம்ம மாதிரி, வெஸ்ட்மின்ஸ்டர் சபை அந்த மாதிரி. அது வெஸ்ட்மின்ஸ்டர் போய் பார்த்துருக்காரு. வெஸ்ட்மின்ஸ்டரை பார்த்து லண்டன் பாராளுமன்றம் எப்படி அடங்கிறது வந்து அதெல்லாம் போய் மீட் பண்ணிருக்காரு, பார்த்துருக்காரு. அப்போ என்ன தோணித்தான், தமிழகத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு மாற்றம் கொண்டு வரணும், ஒரு சேஞ்ச் ஆஃப் திங்கிங், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். இப்போ அந்த பிலோ பாவர்ட்டி லைன்னு சொல்லுவோம் இல்லையா, குடிசை வாசிகள் அவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் கூட பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறது இல்லை. முதல் அண்டர்ஸ்டாண்டிங். பணம் எங்கே வருதோ அங்கே இவர் 2000 கொடுத்தா இவருக்கு, 3000 கொடுத்தா அவருக்கு, 4000 கொடுத்தா அவருக்கு, 5000 கொடுத்தா இவருக்கு. இதுதான் ஆட்டிடியூட். அதில் ஒரு 10% 5% போடலாம். பெருவாரியான மக்களை நீங்கள் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அவங்கக்கிட்ட நீங்கள் ஓட்டை வாங்கி வேஸ்ட் பண்ணி டைமை லாபம் இல்லை. பணக்காரர்கள் HNI தேர்தலில் வாக்குறுதி ஓட்டே போட மாட்டாங்க. ராமாண்டா என்ன ராவணாண்டா என்ன, நான் ஒரு ஓட்டு போட்டா ஜெயிக்க போகிறாங்க, நான் போட்டா என்ன போடாட்டி என்ன, ஓட்டு போடவே வரமாட்டாங்க. ஓட்டு போடவே வரமாட்டாங்க. அவங்களும் ரூல்ட் அவுட். ஸோ லோ கிளாஸும் அவுட்டு, அப்பர் கிளாஸும் அவுட்டு. கரெக்டாக பிடிச்சார். மிடில் கிளாஸ், அதான் யாரோ சொன்னாங்க, மிடில் கிளாஸ் மாதவன் அண்ணாமலையன். மிடில் கிளாஸ் தாங்க மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தகுதி உள்ளது. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ப்ராப்ளங்கள் பார்த்தீங்கன்னா ஏழைக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இல்லை. அவங்க வந்து அவங்களோட லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ராப்ளம். பணக்காரங்களுக்கு வேறு மாதிரி ப்ராப்ளம். இன்கம் டேக்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, ரெய்டு, டேக்ஸ் கட்டுறது, எப்படி வரி எழுப்பு, அவங்க ப்ராப்ளம். அதெல்லாம் வந்து மைனர் ப்ராப்ளம். மிடில் கிளாஸுக்கு மட்டும்தான் இஎம்ஐ கட்டுறது, பேங்க் லோனு, படிப்பு, குழந்தை மேனேஜ் பண்ணுறது, குக்கிங் கேஸ் வேலை, அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, குழந்தை கல்யாணம் பண்ண வேண்டியது. ஸோ பிரச்சனைகள் அதிகம் சந்திக்கும் ஒரு கான்ஸ்டுவன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான். அந்த மிடில் கிளாஸை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு நல்லதை பண்ணி அடிச்சிங்கன்னா நிமித்தி தூக்கிட்டு போயிடலான்ற மாதிரி அண்ணாமலைக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. அது கேஸ் விலையெல்லாம் குறைக்கணும் சார். அது எல்லாம் பண்ணுவோம், ஒன்னொன்னா வருது பிளான் பண்ணுறாரு. அதுக்கு என்னன்னா அந்த டார்கெட் பண்ணுற டார்கெட் குரூப் பண்ணி இந்த அயோமாவில் என்ன சொன்னாரா, நம்ம தேர்தலில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கடைபிடிக்கணும். எங்கே தேர்தலில் போய் ஓட்டு கேட்குறோங்கிறத நம்ம வந்து கவனமாக இருக்கணும். நம்ம கவன சிதறல்னால டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒருத்துக்கு போகிறோம் ஓட்டு கேட்கணும்னா நீங்கள் ஜென்ரலாக கேளுங்க. ஃபோக்கஸ் ஏரியான்னு ஒன்று இருக்குது. ஸ்வாட் அனலைசிஸ் பண்ண மாதிரி பண்ணார் அவர். ஃபோக்கஸ் ஏரியான்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபோக்கஸ் ஏரியா தான் மிடில் கிளாஸ். அதில் டார்கெட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இந்த 26 தேர்தலில் வந்து நமக்கு வெற்றி முனையாக வரதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கைகளையும் நம்ம எடுத்து கொடுவோம். சொன்னாராம், we work as a team. நான் தலைவர், நீங்கள் தொண்டர்னு கிடையாது. நம்ம எல்லாம் சேர்ந்து இழுப்போம். ஐடியா நான் கொடுக்குறேன், நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஐடியா கொடுங்க, நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணணும். நமக்குள்ள எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேண்டாம். நான் தலைவர், நீ தலைவர், நான் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் இதெல்லாம் கிடையாது. எப்படியாவது மோடியும் அமித்ஷா நம்ம மேல் நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. ஆகவே எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும், அவர் வழி கிடையாது. இதெல்லாம் என்னாச்சு, அவர் சொன்னாராம், நான் கத்துண்ட பாடம் என்னன்னா, அமெரிக்காலையும் பிரிட்டன்லையும் ஸ்விங் ஓட்டர்ஸ்ன்னு இருக்கும். எந்த கட்சியிலும் சேராத வாக்காளர்கள். அமெரிக்காவில் இந்த வாட்டி ட்ரம்ப் வந்ததுக்கான ஸ்விங் ஓட்டர்ஸ் தான். ஸ்விங் ஓட்டர் இந்த பக்கம் போவாங்க, அந்த பக்கம் போவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு முறையை தேர்ந்தெடுக்கணும் இந்தியாவில், தமிழ்நாட்டில். தட் இஸ் எந்த கட்சியும் சாராத ஒரு மக்கள், அவங்க வாக்கு வந்தால் கூட நம்ம ஜெயிக்க முடியும். அந்த ஸ்விங் ஓட்டர் வாக்கை வாங்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் கற்று வச்சிருக்கேன், நான் கற்றுக் கொடுக்குறேன் என்ன பண்ணுன்னு. அந்த ஸ்விங் ஓட்டர் நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா அடிச்சு நிமிஷம் போய். ஏன்னா அசம்பிளி எலெக்ஷனில் பர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங் இது வரைக்கும் மார்ஜினல் 1.5 to 3 பெரிய லெவல் கிடையாது. அந்த ஸ்விங் ஓட்டர் இளைஞர்கள், ஐடி, அவங்கெல்லாம் தேச இடத்துக்கு இன்னும் பாஜக வரலையே சார். 30% இன்னும் பாஜக வரலையே. ஆமா, அவங்க போற நோக்கு இலக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. வெற்றி பாஜக 300 சீட்டு வருமா 400 சீட்டு வருமா பற்றி நம்ம பேச போறது இல்லை. மெஜாரிட்டி வருமா, முதலமைச்சராக வருவாங்க நம்ம பேச போறது இல்லை. நம்ம கட்சிக்காரன் கிடையாது. இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்ற ஸ்ட்ராட்டஜி நம்ம பேசணுமே தவிர அவங்க எவ்வளோ சீட் ஜெயிப்பாங்க, யார் முதலமைச்சர் பேச போறது இல்லை. அப்புறம் சொன்னா இந்த மாடல் நம்ம வந்து அமெரிக்கன் மாடலையும் யூரோப்பியன் மாடலையும் அப்ரோச் பண்ணி மிடில் கிளாஸ் ப்ராப்ளமை கையில் எடுங்க.
முதல்ல மிடில் கிளாஸை போய் பாருங்க. ட்ரம்ப் அதை பண்ணாரு. ட்ரம்ப் பண்ணாரு, மிடில் கிளாஸ் ப்ராப்ளத்தை எடுத்தாரு. நான் எல்லாரையும் பணக்காரன் ஆக்குவேன், எல்லாரையும் நல்ல பாயிண்ட் பிடிச்சிங்க. அதே லைன்ல போலான்னு அவர் உலக அரசியலுமே கேட்டாங்க. நான் லண்டன்ல போய் அமெரிக்காவில் போய் என்னத்தை படிச்சு வாழ போறாரு, தமிழ்நாட்டு அரசியலே வேற, இங்க வந்து இங்க பக்கிங்ஹாம் கால்வாயும் கூவத்திலையும் அரசியல் பண்ணிட்டு அங்க என்ன இல்ல. அவர் சொல்றாரு, இனிமே உலகமயமாக்கல்ல இந்த மாதிரி பிரிக்க முடியாது அப்படின்னு அந்த டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. இதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு அட்வைஸ் கொடுத்தாராம். இந்த வாய்ஸ் ஆஃப் கோவைன்னு ஒரு விழா நடத்தினாங்க. 25,000 பேர் வந்தாங்க. அதனால அண்ணே நம்ம பிஜேபி போட்டிருந்தா கூட இவ்வளவு கும்பல் வந்திருக்காதுண்ணே, பிஜேபி மீட்டிங் போட்டா கூட 75,000 பேர் வந்திருக்காது. நீங்க டார்கெட் பண்ண வேண்டிய இடம் இந்த இடம் தான். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் மாதிரி எல்லா ஊர்லயும் வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபின்னு ஆரம்பிங்க. என்ஜிஓவை டார்கெட் பண்ணுங்க, கட்சி சார்பு இல்லாதவங்களை டார்கெட் பண்ணுங்க, சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ், பிஜேபிக்கு தொடர்பு இல்லாதவங்க, மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள். ஏன்னா இப்போ பிஜேபி மீட்டிங் போட்டிங்கன்னா பிஜேபி மீட்டிங்கில் போய் நம்ம கலந்துனோன்னா நம்ம கரண்ட் கட் பண்ணுவான்னு ஒரு தொழிலதிபர் நினைக்கலாம். ஆனால் இந்த வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் அத்தனை தொழிலதிபரையும் வந்தாங்க. ஏன்னா கட்சி சார்பற்ற மாநிலம். ஆனால் இன்ஜெக்ட் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்துத்துவா பிஜேபி தான் பேசப்பட்டது. பேச்சாளர்களும் பிஜேபி தான், வந்தவங்களும் ரைட் விங் தான், எல்லாருமே பேசினது எல்லாமே ரைட் விங் பேட் தான். ஆனால் பேனர் பார்த்தீங்கன்னா பிஜேபி பேனர் இல்லை, வாய்ஸ் ஆஃப் கோவைன்னு ஒரு பேனர். அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னார், இந்த மாடல் நம்ம அப்ரோச் பண்ணி என்ஜிஓ உள்ள எழுப்போம், இண்டிபெண்டன்ட் பீப்புள் எழுப்போம். ஸோ அவர் ஒரு தனி ரூட்ல போக ஆரம்பிச்சிட்டார். இந்த 3 மாத திங்கிங்ல அவர் போக வேண்டிய பாதை என்னங்கிறத அவர் முடிவு பண்ணிட்டார். எப்படி ஜனங்கள் இழுக்கலாம், சகட்டு மேனிக்கு போய் டைமை வேஸ்ட் பண்ணாம எங்க பிடிச்சா எங்க அடிச்சா எங்க வரும் அப்படிங்கிற மாதிரி என்ஜிஓ, நான் பார்ட்டிசன், எந்த கட்சியும் சேராதவங்க, இளைஞர்கள், பெண்கள், தட் இஸ் பணத்துக்கு மயங்காத ஒரு குரூப் இருக்கு. ஓகே, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த குரூப்பை டார்கெட் பண்ணி பிடிச்சிட்டு வரலாங்கிறது மிடில் கிளாஸ் மாதவன் அண்ணாமலையோட பிளான். ஓகே சார். அந்த அன்னைக்கு அதே நாள் வந்து ஐயாவு மஹாலில் ஒரு மீட்டிங் ஒன்றும் நடந்துச்சு. குறிப்பாக நேஷனல் செக்ரட்டரி, குறிப்பாக தேசிய டெல்லி பாஜக வந்து பலரும் வந்திருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான பாஜக தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே அந்த ஐயாவு மஹால் மீட்டிங் நடந்திருக்காங்க. அது ஒரு முக்கியமான மீட்டிங். அதுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியலான மீட்டிங், பிரஸுக்கு அலௌட் கிடையாது, சும்மா ஃபோட்டோஸ்க்கு மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. அந்த மீட்டிங்கில் என்ன சார் பேசினாங்க? குறிப்பாக இந்த உட்கட்சி விவகாரங்கள் நிறைய பேசப்பட்டிருக்கலாம். அதே போல் வந்து தேர்தல் இருக்கு, தமிழ்நாடு பாஜகக்குள்ள அந்த மண்டல் தலைவர்கள், அதே போல் மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் இருக்கு. அதை பற்றின டிஸ்கஷன், குறிப்பாக எலெக்ஷன்ஸை பற்றி எதுவும் பேசினாங்களா? இல்லை, அது வந்து மத்திய பாஜக சில ஒரு நகர்வுகளை எடுக்க தொடங்கியிருக்கு. என்ன நகர்வு சார்? என்னன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு வித்தியாசமான மாநிலம். ஆமா, மற்ற மாநிலம் மாதிரி கிடையாது. இப்போ விஜய் வேற உள்ள வந்துட்டார், நியூ கம்மர். நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயும் சரி, சென்னையிலயும் சரி, எல்லா இடத்துலையும் விஜயை வந்து ரொம்ப தாக்கி பேசல அண்ணாமலை. ஆமா, தாக்கி பேசல. அவர் இளைஞர் வந்தாருங்க, வரட்டுங்க, நல்லா பண்றாருங்க, பண்ணுங்க, இப்ப முடிவு பண்ண வேணாங்க, அப்புறம் பாத்துக்கலாங்க அப்படின்னு போயிட்டார தவிர, குறிப்பா ஒரு 3 திராவிட கட்சியா வந்திருக்குன்னு விஜய் வந்து மறைமுகமா பேசியிருக்காரு. மறைமுகமா பேசினா விஜய் வந்து ஒரு திராவிடியன் பார்ட்டியா தான் ஒரு அடையாளப்படுத்துறாங்க. டெல்லி என்ன சொல்லுதான், நீ விஜயோட கூட்டணி வைக்கிறீங்களா வெள்ளையாங்கிறத பத்தி அது முடிவே இல்லை. அதை பத்தி பேச வேணாம். கூட்டணி வராம இருந்தாலும் இருக்கலாம், கொள்கை எதிரின்ட்டாரே சார். கொள்கை வராது. ஆனா ஏடிஎம்கே பக்கம் விஜய் போகாம தடுக்க வேண்டியது உங்க வேலைன்ட்டாங்க. ஓகே, ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்ததுன்னா கதை கந்தல், எல்லாம் மூட்டை அங்க போயிடும். ஸோ இது வந்து எப்படி கலைஞர் பீரியட்ல மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்ட், ஜி.கே. வாசன்லாம் ஆரம்பிச்சு ஜெயலலிதாவோட வெற்றிக்கு வழி அமைச்சு கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி டைரக்டா பண்ணாட்டி கூட இன்டைரக்டா ஏடிஎம்கேக்கும் விஜய்க்கும் ஒரு ரிஃப்ட் கிரியேட் பண்ணி அப்படி தள்ளி விட்டுருங்க. அவரை ஏடிஎம்கே தனியாக போட்டி போட்டோம், விஜய் தனியாக போட்டி போட்டோம், பார்த்துக்கலாம். ஏன்னா ஏடிஎம்கேயோட கூட்டணி இல்லைன்றது ஆல்மோஸ்ட் முடிவான மாதிரி தான் எனக்கு தோன்றுது. ஏன்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணி இருக்க வாய்ப்பு இல்லை. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அண்ணாமலை எடுக்கிற முடிவுலயும் அவங்க இல்லை. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில வந்து அந்த கூட்டணி உருவாகலாங்கிற ஒரு ஆசை இருக்கு போல இருக்கே சார். பிஜேபிலையும் சரி, அதிமுகவிலையும் சரி இருக்கு. இப்ப அதிமுகல வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் வார்னிங்கா கொடுத்துட்டாங்களாம், ஜனவரிக்குள்ள நீங்க முடிவு பண்ணலாம், நான் கட்சியை உடச்சிடலான்ட்டாங்க. அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் அவங்க எல்லாம் அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஒன்று, நீங்க திருப்பி 26ல் தோத்து போயிட்டா கட்சி காணாம போயிடும்.
அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பண்ற துரோகம். ஆகவே பிஜேபியோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏதோ பண்ண வரைக்கும் பார்த்துட்டு, ஏன்னா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. அது என்னதான் நீங்க சொன்னா கூட அது அசைக்க முடியாது. இது இம்ப்ரெக்னபிள் ஃபோர்ட். அது அந்த ஃபோர்ட்டை உடைக்கிறதுக்கு சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலும் அதை வந்து கொண்டு போயிருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டாலின் தலைமையில கொண்டு போயிட்டு அவர் எல்லாம் கொஞ்சம் கில்லாடியே கொண்டு போயிட்டார். அப்படி ஆதவர்ஜனா இருந்தது, திருமாவளம் இருந்தது, எல்லாம் இருந்தது, இல்லாம இல்லை. அது அப்படி அப்பப்போ வரும், அப்பப்போ காணாம போயிட்டார். ஆனா திமுக கூட்டணி உடையாதுன்னு சொல்ல வரீங்களா? திமுக கூட்டணி அப்படி விஜயோட வந்து அவர் திரும்ப போயிருந்தாரா திமுக கூட்டணி உடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இவர் தான் வாபஸ் பண்ணிட்டாரா திரும்ப போலியே. விஜய் கூட ஒன்னா ஸ்டேஜ்ல ஏறல. அதனால திமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. திமுக இந்த ஸ்ட்ராங்கான திமுக கூட்டணி எதிர்கொள்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா அதிமுக இருக்கானா இல்ல, பாஜக இருக்கானா இல்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும்? இது எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா அதுக்கு ஆளும் கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா தானே இருக்கணும். அதுக்கு தான் வந்து இவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அதிமுகவில் எப்படியாவது நீங்க வந்து மேனேஜ் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜ் ஏதாவது ஒரு நண்பர் சொன்னாரு, அப்படி சொன்னாரா ஒரு அமைச்சர், அப்படின்னாங்க அதிமுக என்ன பொய்ச்சாளரை மாத்திட்டு போனா போச்சு, அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. இப்போ எடப்பாடி உட்கார வச்சுட்டு இவங்க யாராவது வந்து கூட கூட்டணி வரலாம். அதுக்கு பாஜக ஒரு ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவோட கூட்டணி போவாங்களா? ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி தான் தோணுது. பெரிய கட்சிக்குள்ள ஒரு எடப்பாடியா தெரியல. ஒரு கட்சியில பிஜேபிக்கும் அதிமுகக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ரெண்டும் ரைட் விங், ரெண்டும் இந்து மத கோட்பாடு, ரெண்டும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே ஐடியாலஜி தான். அவங்களும் பெரியார் ஒன்று சொல்றது இல்லை, அண்ணா ஜெயலலிதா சொல்றாங்க, இவங்க ஒன்றும் பெரிய விஷயம் தப்பா எடுத்துக்க போறது இல்லை. திமுக பாஜக கூட்டணியாவது ஒரு முரண்பாடு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி முரண்பாடு கிடையாது. ஆனா இந்த ஈகோ கிளாஷ் தான் ப்ராப்ளம். அதை டெல்லி வந்து தலையிட்டு, இப்போ டெல்லி வந்து பயங்கர பிஸியாக யூபி எலெக்ஷன், டெல்லி எலெக்ஷன், எல்லா எலெக்ஷனும் தலையை போட்டு பிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சு தமிழ்நாடு கை தொடர்றதுக்கு 25 மிடில் ஆயிடும். கண்டிப்பா ஜூன் வரைக்கும், அது வரைக்கும் ஹேண்ட்ஸ் ஃபுல். அதுக்கப்புறம் தான் உட்காந்து பண்ண 6 மாசத்துக்குள்ள என்ன சார் பண்ணிட முடியும்? 6 மாசத்துல பண்ணிடலாம், எல்லாம் பண்ண முடியும் அவங்க பணத்தை வச்சா. ஆனா டெல்லி சொல்லுதான் இந்த வாட்டி பாஜக தமிழ்நாட்டை கோட்டை மோடி அமித்ஷா சொன்ன வார்த்தையை அண்ணாமலை அந்த மீட்டிங்ல என்ன சொன்னார்னா, மோடி அமித்ஷா கீனா இருக்காருங்க தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு வரணும்னு. அந்த திருப்பி இந்த வாய்ப்பை கோட்டை விட்டோம்னா நம்ம அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்குற ஒரு ஓட்டிக்கார் நன்றி கடன் மாதிரி இருக்காது. நம்ம எல்லா டிஃபரன்ஸை ஒதுக்கி வச்சுட்டு மைக்கெல்லாம் பேசுறது, பைக் பேசுறது நிறுத்திட்டு நம்ம கட்சியை வளர்க்க பார்ப்போம். நம்ம ஒன்றும் மெம்பர்ஷிப் டிரைவில் அந்த அளவுக்கு ஒன்றும் டெல்லி பாராட்டினா கூட ஐ எம் நாட் ஹாப்பின்ற மாதிரி சொன்னாங்க. 8 மடங்கு அதிகமாக இருக்கும்னு அந்த மீட்டிங்ல சொன்னாரு. இன்னும் அதிகமாக வரணும்னு ஆசைப்படுறேன். நிறைய 1 கோடி பேர் அந்த மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி. அது அப்கோர்ஸ் ஒரு தலைவருக்கு உண்டான ஒரு ஆசை தான். எப்பவுமே நிறைய பண்ணுங்கன்னா தான் கொஞ்சம் பாதியாவது பண்ணுவாங்க. அப்புறம் சொன்னாலும் பொறுப்புகள் தேடி வரும். நீங்க பொறுப்புகளை தேடி போக வேண்டாம், பொறுப்பு உங்களை தேடி வரும். ஆனால் உங்க நடவடிக்கைகளை பொறுத்தே பொறுப்பு. நீங்க சும்மா செல்ஃபி எடுத்துட்டு கமலாலயத்தில் லைவ் போட்டுட்டு செக்ரட்டரி போஸ்ட் ஒன்றா வேலைக்கு ஆகுது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு நாங்கள் செக் பண்ணுறோம், பார்க்குறோம் அப்படின்னு. அப்புறம் இன்டெரக்டாக கொஞ்சம் கேச விநாயகத்தெல்லாம் கொஞ்சம் அப்படி தட்டி வச்சிருக்காரு. இது என்னன்னா, இது வந்து அண்ணாமலைங்கிற ஒரு அண்ணாமலை லண்டன் போயிட்டாரு, வரமாட்டாரு, அது பண்ணுவார், இது பண்ண டெல்லிக்கு மாற்றிடுவாங்க, இதெல்லாம் பொய்யாக்கிட்டார். ஐ எம் ஹியர் டு ஸ்டே. நான் இருக்கேன் இங்கே, என்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்கிறேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு சார். நானும் அதை நோக்கி தான் சார் வரேன். குறிப்பாக இந்த எல்லாருமே வந்து தற்காலிக போஸ்ட்டை தான் வந்து தமிழ்நாடு பாஜக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு அண்ணாமலை போன பிறகு ஒரு பொறுப்பு குழு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ உட்கட்சி தேர்தல் என்ன மாதிரியான இஷ்யூவை பற்றி அங்கே பேசியிருக்காங்க? குறிப்பாக அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்ட் எதுவும் டெல்லி கொடுத்துருக்காங்களா? இந்த உட்கட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் தலைவருங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்களா? உட்கட்சி தேர்தல் வந்து மற்ற திராவிட கட்சிகளோட பாரதிய ஜனதா கட்சியில் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நடக்கும். இப்போ திமுகவிலே அதிமுக டக்கடன் முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து பூத்துனா உங்களுக்கு தெரியும், ஒரு பூத். ஆமா, 60 பூத்து கொண்டது ஒரு மண்டல்னா வந்து பாஜகவோட முதுகெலும்பு. அந்த மண்டல் தலைவருங்கிறது பாஜக ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர். அந்த 60 பூத்துல ஒரு பூத்துலையும் யார் உறுப்பினர்னா அதிகமான உறுப்பினர்களை மெம்பரை சேர்த்த ஒரு நபர் தான் ஒரு பூத் கமிட்டியில் இருப்பார். ஓகே.
500 பேர் 200 பேர் 80 பேர் அந்த மாதிரி ஒரு பூத்துக்கு ஒரு லிமிட் இருக்கும். அந்த யார் சேர்க்குறாங்களோ அவங்க பூத் கமிட்டி. அந்த பூத் கமிட்டி தான் வில் டிசைன் மண்டல் தலைவர். 22 மண்டல் கொண்டது ஒரு மாவட்டம். ஓகே, 22 மண்டல் ஒரு மாவட்டம். மாவட்ட தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒரு மாவட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும், ஒரு மாவட்டத்தில் 3 எம்எல்ஏ தொகுதி வருது. ஓகே. இப்போ வந்து மயிலாப்பூர் வேளச்சேரியில் 4 மண்டல் வரும். ஏன்னா கொஞ்சம் பெருசு. சோழிங்கநல்லூர்ல 8 மண்டல் 10 மண்டல் கூட வரும். பெரிய சட்டமன்ற தொகுதி. மண்டல் தான் வந்து பாஜகவோட பேக் போன். இது என்னன்னா, அந்த மண்டல் தலைவர் தேர்தல் வந்து ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஒருவர் தான் மண்டல் தலைவர் வருவார். இப்போ பூத் கமிட்டியில் இருக்கவங்க உட்காந்து பேசி, சரிப்பா யார் வரீங்க, யார் நீ வர, நீ நிற்கிற அவங்கள தேர்தல்னு கிடையாது, அவங்களுக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருத்தர் மண்டல் கமிட்டியில் போடுவாங்க. மண்டல் கமிட்டி தலைவர் வருவார். அந்த மண்டல் கமிட்டி தலைவர்லாம் சேர்ந்து மாவட்டம் வருவாங்க. இந்த தேர்தல் என்பது மாவட்ட தலைவர் வரைக்கும் தான் தேர்தல் நடக்கும். அதற்கு பிறகு நாமினேஷன், செயலாளர், பொது செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், அப்பாயின்மெண்ட் பை அண்ணாமலை. சரி, இப்போ என்னன்னா, இப்போ பூத் கிளை கழக உறுப்பினர் தேர்வு ஆயிட்டு இருக்கு, இப்போ நடந்துட்டு இருக்கு. டிசம்பர் 15லேருந்து டிசம்பர் 25 தேதிக்குள்ள எல்லா பூத்துலேயும் கம்ப்ளீட்டாக மெம்பர்ஷிப் டிரைவர்லாம் போயிட்டு இருக்கு. அந்த உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதில் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதான், ஒரு பூத்துலேயும் 2-3 மெம்பர் ஆர்எஸ்எஸ் உள்ள சேர்த்து விட்டுச்சு. கீழ் லெவல்லேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ். இந்த மாதிரி சும்மா தூரக்கு இருந்து வேடிக்கை பார்க்கறது இல்லை, உள்ளுக்குள்ள பூத் லெவல்லேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. மண்டல் லெவல், பூத், ஸோ தட் அவங்க டைரக்டா இன்வால்வ் ஆகட்டி கூட என்ன நடக்கிறதுன்னு ஒரு பார்வைக்கோசரம் ஒரு லெவல்லையும் வந்துட்டாங்க. மண்டல் லெவல்ல பூத். ஆனால் அவங்க மண்டல் தலைவராகவோ செயலாளராக வரமாட்டாங்க, அப்சர்வர் மாதிரி இருந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் சொல்றதுக்கு இங்கே தப்பு நடக்குது இங்கே. அவங்க சொன்னாலும் ஆர்எஸ்எஸ் வந்து ஒதுங்கியும் போகக்கூடாது, ஓரமாகவும் போகக்கூடாது, முன்னின்று நடத்தக்கூடாது, ஒரு அப்சர்வர் மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாடுல வராது, ஆனால் ஆர்எஸ்எஸோட கண்காணிப்பில் வரும். டு பி எக்ஸாக்டாக சொல்லணும். இது வந்து மண்டல் தலைவர்கள் வந்து இது வரைக்கும் அண்ணாமலையோட ஆதரவாளர் இருக்காங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இல்லை, ஆனால் இந்த வாட்டி அண்ணாமலை சொன்னாலும் ஒரு கண்ணை காமிச்சு விட்டாராம், நம்ம ஆதரவாளர்கள்லாம் மண்டல் தலைவர். ஏன்னா மண்டல் தான் முதுகெலும்பு, நான் சொன்ன மாதிரி. ஸோ அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் முழுக்க மண்டல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுக்கு நாமினேட் கிடையாது. ஆனால் அண்ணாமலை கை காட்டும் ஒருவர் தான் மண்டல் தலைவராக வரப்போறார். அது தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலை சொன்னா எனக்கு பவர் வேணும்னா பாட்டம் அப்லேருந்து வரணும், மேலேருந்து செயலாளர், பொதுச் செயலாளர் இருந்து பிரயோஜனம் இல்லை, கீழ் லெவல்லேருந்து வரணும். இதை தெரிஞ்சு கேசவி நாயகம் மற்ற 2ஆம் கட்ட தலைவர்லாம் ப்ரொபோஷனேட்டாக எங்களுக்கும் கொடுக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதாங்க புரியல, அதுதான் வேடிக்கையாகுது. இது என்ன பங்கு போடுறதுக்கு, என்ன இது பங்கு வியாபாரியானா? 10 சீட் இருந்தால் 7 அண்ணாமலைக்கு, 2 வந்து கேசவ விநாயகத்துக்கு, 1 தமிழத்துக்கு. இது என்ன பங்கு போடுறதுன்னு தெரியல. அவர் சொன்னானா, அண்ணாமலை சொன்னானா, ஓஎஸ் ப்ரொபோஷனேட் தானே. டெல்லி சொல்லிடுச்சு 33% பெண்களுக்கு ப்ரொபோஷன். நீ கேட்டீங்க பங்கு கொடுத்தாச்சு. இந்த வாட்டி கம்ப்ளீட்டா 33% பெண்கள். ஒருத்தர் கேட்டாராம், பெண்கள் வரலன்னா என்ன பண்ணுங்க கேட்டாராம், வெயிட் பண்ண வேண்டாம். ஆண்களை தூக்கி, இதெல்லாம் தான் நடந்திருக்கு மீட்டிங்ல. ஆண்களை தூக்கி பெண்கள் இடத்துல போட மாட்டோம். ஒரு மண்டல் தலைவரா பெண் வரணும்னா, பெண் இல்லைன்னா வெயிட் பண்ணி எப்போ பெண் வராலும் அப்போ போடுவோம். நீங்க சும்மா பெண் வரலீங்க ஆம்பளை தூக்கி போடுங்க கிடையாது. மோடி சொல்லிட்டாரா 33% விமன் ரெப்ரசன்ட் கொடுத்தே ஆகணும் கட்சியில. அது இல்லாம பட்டியலின மக்கள், பழங்குடியினர், பட்டதாரிகளுக்கு முதலிடம், இது சொல்லிட்டாரா அண்ணாமலை. இதை விட என்ன ஜோக்குன்னு, இந்த தேர்தல் ப்ராசஸை வெப்சைட்லேயே போட்டார் அண்ணாமலை. போய் படிச்சு பார்த்துங்க. நான் ஒன்றும் ஒளி மறைவா படல. எப்படி தேர்தல், உட்கட்சி தேர்தல் எப்படி நடக்குங்கிறத எனக்கு தெரிஞ்சு உட்கட்சி தேர்தலை பற்றி வெப்சைட்டில் போட்ட முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சியாக தான் இருக்கும்போது. இப்போ என்னன்னா, தமிழிசை, வானதி இவங்கெல்லாம் வந்து கேட்டாங்களா பெண்களுக்கு நான் சொன்னேன், பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. தட் இஸ் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் பெண்கள் இல்லை, நிறைய பெண்கள் கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறது இன்டெரக்டாக கோல்ட்டு காமிச்சு பெண்களுக்கு நிறைய இடம் உண்டுங்க, 33% கொடுக்க போகிறோம் அப்படின்னு பேசி வச்சிருக்காரு. இது என்னன்னா, அண்ணாமலை has taken complete control of the party after 3 months. இந்த 3 மாத இடைவெளியில் ராஜா நல்லா பார்த்துட்டு
நல்ல ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் அமைதியாக கொண்டு போயிட்டு டெல்லியில் போய் ரிப்போர்ட்டையும் கொடுத்து டெல்லி கூப்பிட்டு கேட்டுதான் ராஜாவை, ராஜாஜி உங்கள் உண்மையான கருத்து என்ன, தமிழ்நாடு பாஜக பற்றி வளர்ந்துருக்கா வளரலையா, தேஞ்சிருக்கா தேயலையா, அண்ணாமலை எப்படியா, அண்ணாமலை நல்லவரா கெட்டவரா எல்லாம் சொல்லுங்கன்னு. ராஜா வந்து என்னோட அனுபவத்தில் என்ன நடந்திருக்குன்றது விவரமாக டெல்லிக்கு சொல்லிட்டு வந்திருக்காரு. டெல்லி அதை ஒரு இன்புட்டாக வச்சு தான் சக்கரவர்த்தியை வந்து உறுப்பினர் தலைவராக போட்டிருக்கு. ராஜா சொன்னார் அண்ணாமலை எங்களையெல்லாம் மதிக்காமல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு தலைவருக்கு உண்டான தகுதியை நம்ம கொடுக்கணும். எல்லாம் எவ்ரி டைம் என்னை வந்து கேட்கணும் நான் எதிர்பார்க்கல, சக்கரவர்த்தியும் எதிர்பார்க்கல. எதிர்பார்த்தாங்கன்னா அவளை பற்றி எனக்கு தெரியாது, நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் இடத்துல என்ன வேணாலும் எங்களை கேட்குறாரு, எங்களுக்கு கேட்காம பண்ணல. ஸோ இப்படி டெல்லிக்கு வந்து போன ஃபீட்பேக்னால அண்ணாமலை கை வந்து கரம் நல்ல பலப்படுத்தப்பட நான் நினைக்கிறேன். அப்படியே மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ்க்கு வரலாம் சார். ஒரு மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஃபட்னாவிஸ் முதல்வராக பதவியேற்க போகிறாரு. ஏன் ஷிண்டே கடைசி வரைக்கும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு? இந்த பிரச்சனையை கூட மோடி கூட பார்க்கல, அமித்ஷா தான் இந்த மகாராஷ்டிரா பிரச்சனையை வந்து பார்த்துக்கிட்டாருங்கிற ஒரு எல்லா நேஷனல் மீடியாவும் இதை பற்றி தான் டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் பிஜேபி தான் மெஜாரிட்டி, இருந்தாலும் ஷிண்டே ஏன் வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு? மகாராஷ்டிராவில் இந்த கூட்டணி வரும்னு அவங்களே எதிர்பார்க்கல. அதான் உண்மை. அது ஆர்எஸ்எஸ் கடைசி நேரத்தில் உள்ள பூந்து சீனியை மாற்றி விட்டுச்சு. ஓகே, மாற்றி விட்டதுனால என்டிஏ வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆமாம், பாஜக வந்து தனி பெரும்பான்மையை அந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டி கொஞ்சம் கம்மியாக வந்துடுது. இது என்ன ஆகி போச்சுன்னா, இந்த தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னா அவன் துணியக்கான ஓடி போயிருப்பான். வெற்றி பெற்றவொடனே நான் தான் வெற்றிக்காரன் எல்லாம் குதிக்காரன். ஷிண்டே இதில் விதிவிலக்கு இல்லை. என்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்த நல்ல காரியங்களுக்கு ஓட்டு போட்டோம். பிஜேபி சொல்லலாம் அது எப்படிங்க மோடிக்கு வந்து ஓட்டுங்க, அது மோடிக்கு இல்லாமல் ஓட்ட உங்களுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, எப்படி மோடிக்கு இல்லாமல் உள்ளுக்குள்ளே யாருக்கு என்னன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொல்கிறாரா, ஷிண்டே நீங்கள் என்ன பண்ணீங்க, நிதிஷ்குமார் பாலிசி எங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. நிதிஷ்குமாருக்கு எப்படி நீங்கள் சிஎம்ஆ கொடுத்தீங்க? முக்கியமான போர்ட்ஃபோலியோ சிஎம்ஆ வந்து அவர் மைனாரிட்டியாக இருந்தால் கூட சொன்னாரா அமித்ஷா, நிதிஷ்குமாரும் ஷிண்டேவும் ஒன்றும் இல்லைங்க, நிதிஷ்குமார் ஒரு நேஷனல் லீடர், ஷிண்டே எங்களால் உருவாக்கப்பட்ட மோடி அமித்ஷா கிளியர் சொல்லிட்டேன், யூ ஆர் கிரியேட்டட் பை எஸ், என்னால் உருவாக்கப்பட்டவர் தான் ஷிண்டே. ஷிண்டே அது வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னா மகாராஷ்டிராலே தெரியாது. எங்கள் ஒரு காரியத்துக்காக நான் உருவாக்கணும், அந்த உருவாக்கிறதுக்கான பலனை 2 வருஷம் நீங்கள் சிஎம் அனுபவிச்சிட்டீங்க. நாங்கள் ஒரு தொந்தரவு உங்களுக்கு இல்லை. உங்கள் கட்சியை உடைச்சோமா இல்லை, கட்சியை கலைச்சோமா இல்லை, சேர்த்தமா இல்லை, இதெல்லாம் பாஜக பண்ணியிருக்க முடியும். பண்ணாமல் உங்களுக்கு விட்டதே நீங்கள் சந்தோஷப்படணும். இந்த தேர்தலில் நீங்கள் பாடுபட்டிருக்கீங்க இல்லைங்கள, உங்களோட ரோல் உண்டு இல்லைங்கள, ஆனால் முதலமைச்சருங்கிறது கிடையாது. எங்கள் கட்சியை நாங்கள் மகாராஷ்டிராவில் வளர்க்காமல் இந்த மாதிரி தானம் பண்ணி போனால் அப்புறம் ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு ரீஜனல் பார்ட்டி முக்கியமா, தேசிய கட்சி முக்கியமா? நிதிஷ்குமாரை உதாரணம் காட்டாதீங்க, அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை. அப்படி பார்த்தா எடியூரப்பா கூட தான் 80 வயசில் முதலமைச்சராக இருந்தார். அப்போ எல்லா 80 வயசு முதல்ல கேட்பாங்களா? தேர் இஸ் ஆல்வேஸ் அன் எக்ஸப்ஷன் டு தி ரூல். இந்த வாட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து மோடியில் தலையிடவே இல்லை. ஓகே, அது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து வேறு காரணங்களாக இருக்கலாம், ஃபட்னாவிஸ்க்கு அந்த பிரச்சனையாக இருக்கலாம். அமித்ஷாட்ட விட்டு நீங்கள் பார்த்து அமித்ஷா சொல்கிறாராம், ஃபட்னாவிஸ் தான் சீஃப் மினிஸ்டர், என்னைக்கு வராரோ அன்னைக்கு வரட்டும் பார்த்துக்கலாம், இறங்கி நான் வரதா இல்லை. இவரும் சாமதான பேதம் தான் என்ன பண்ணி பார்த்தார் ஷிண்டே, ஒரு வேலையும் நடக்கும். அஜித் பவார் அமைதியாயிட்டாரே சார். அஜித் பவார் எனக்கு துணை முதலமைச்சர் வந்தா போதுன்ட்டார், அவர்கள் வந்துடும். அவரும் வெற்றி பெற்றாங்க. நீங்க ஷிண்டேவை விட இதுல பார்க்க தகுந்த ஒரு ஆளு, அவங்க மாமாவே தூக்கி சாப்பிட்டவர் அஜித் பவார். சரத்பவார்லாம் ஆர்டினரி லீடர் இல்லைங்க, சுகர் பேரன். அவரு அப்படியே மகாராஷ்டிரா கையில வச்சிருந்தார் 50 வருஷமா. ஒய்பி சவான், எஸ்பி சவானுக்கு அப்புறம் அவர் தான் அன்கிரவுண்ட் கிங் ஆஃப் மராத்தா ரீஜன். அவரே ஊதி தள்ளிட்டு போட்டார். அவரே பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கேட்கல. அதனால் அவர் துணை முதலமைச்சர். இப்போ கூட சொன்னாங்களாம், ஷிண்டேஜி உங்களுக்கு வேணுங்கிற நீங்கள் துணை முதலமைச்சராக வாங்க, இல்லை நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கணும்னா கொடுங்க, இல்லை உங்களுக்கு வேணுங்கிற ஆளுக்கு கேபினட் கொடுக்குறோம், ஆனால் உங்கள் பையனுக்கு வந்து துணை முதலமைச்சர் கிடையாதுன்ட்டாங்க. ஓகே, பையனுக்கு தான் கேட்குறாரு, பையனுக்கு முடியாதுன்ட்டாங்க. அது எப்படிங்க பையனுக்கு துணை முதலமைச்சர்னா? அப்போ வந்து நாங்கள் வந்து வாரிசு அரசர் வளர்க்குறோன்னு எதிர்கட்சி குற்றச்சாட்டுக்கு பண்ணால், அஜித் பவார்னா அவரு ஒரு தலைவர், இதோட நாட்டு மேன். நேற்று வரல அவரு, உங்கள் பையன் திடீர்னு உள்ள நுழைஞ்சிருக்கான்.
ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு அப்புறம் இப்போ ஷிண்டேக்கு வேற வழி இல்லைங்க. ஓகே, அவர் போய் திருப்பி உத்தவ் தாக்கரோட சேருவாரா? அதுவும் முடியாது. தனியா இருந்தாலும் ஷிண்டே வந்து இப்ப தனித்து விடப்பட்டுள்ளார். ஓகே, ஒண்ணு பிஜேபியோட சேர்ந்து கூட்டணியில போனோம், இல்ல தனியா இருந்து கஷ்டப்படணும். அதனால வேற வழி இல்லாம இந்த பக்கம் வந்துருவான்னு எனக்கு தோணுது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடங்கி மகாராஷ்டிரா அரசியல் வரைக்கும் பாஜக பற்றிய தகவல்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார்.